அஸ்ஸலாமு வலைக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோரேமான் நோபிட்டா ரெசிடென்ட் ஈவில் ஃபேன்மேட் காமிக்ஸ் ஸ்டோரி அன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையின் தொடக்கத்தில் டோரேமான் நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வாரமாக தீவை ஸ்டே பண்ணி இருந்தாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போய் ஃபேமிலி பாசி காமி போனாங்க. ரொம்ப நன்றி டோரேமான், எங்களை கூட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கிற நோபிட்டா இருக்கிறவா டோராய்க்கு வாங்கி தரோம் சரியா. நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நோபிட்டாவும் பாய் சொன்னான். நோபிட்டா அப்பா அம்மாவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு சொல்லி பார்க்க போகிறான். கீழே சொல்லி கீழே பார்க்கத்தான் போகிறான். அப்பத்தான் நோபிட்டாவுக்கு பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கிச்சா தெரிஞ்சுக்கலாம். அந்த சத்தம் கொஞ்சம் பயத்தையும் கொஞ்சம் குழப்பத்தையும் போய் நோபிட்டாவும் ஒரு எலி சத்தமாக இருக்கு சொல்லி கிச்சனுக்கு போகலாம். இப்போதான் நோபிட்டா டோரேமான் பார்க்கலாம். டோரேமான் கிட்ட போய் வெளியே பார்த்தா பயமாச்சு. டோரேமான் நிற்க சொல்லி கேட்க டோரேமான் அது அம்மா சொல்லி கேட்கலாம். அங்கே பார்த்தா நோபிட்டாவே அம்மா. நோபிட்டா அம்மா அங்கே உட்காந்து என்ன பண்ண சொல்லி குழப்பமாக பார்க்க அப்பா விஷயம் பார்த்து அழிச்சு ஆகலாம். அது என்னன்னா அப்போ பின்ன ஒரு சத்தம் என்ன சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு போலீஸ்காரரு அடிப்பட்டு நம்ம உட்காந்து இருக்காது. நோபிட்டாவும் அது போலீஸ்காரன் சொல்லி அவர்கிட்ட போய் உட்காரலாம். என்னாச்சு போலீஸ்கார், உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு சொல்லி நோபிட்டா கேட்க சுற்றி இருக்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமாக நினைத்திருந்தாங்க. நான் போய் என்னாச்சு கேட்காம போனேன். அப்போ தாக்கிட்டாங்க. ஆனால் இந்த அடி அப்படி அந்த போலீஸ்காரன் சொல்லாது. போலீஸ்காரனும் நீ தனியாக இருக்க, உனக்கு சேஃப் இல்லை, ஆனால் உங்க தர சொல்லி அந்த போலீஸ்காரன் பேண்ட்டை நோண்டி இருக்காது. பார்த்தா ஒரு கன்று. அந்த கன்னை காமிச்சு இப்படியா பிடிக்கணும் இப்படியா சொல்லிட்டா இருக்காது. நோபிட்டா நான் இருக்கும் யாரும் சுற்றி கொண்டு இருக்காது, எப்படி நான் யூஸ் பண்ண சொல்லி கேட்க தம்பி உனக்கு இந்த ஊர் சேஃப்டி கிடையாது, நான் தயவுசெய்து வாங்கிக்கோ, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் தயவுசெய்து வாங்கி போலீஸ்க்கு கேட்க நோபிட்டா தயங்கி இருந்தான் இந்த கன்னை வாங்காமல் வேண்டாமா சொல்லி. அதுதான் நமக்கு தேவை சொல்லி நோபிட்டா என்ன பண்ணா அதை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் தம்பி, இந்த கன்னை நீ பார்த்து யூஸ் பண்ணிக்கோ, இது இருக்க புல்லட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோ, இப்போ இந்த போலீஸ்க்கு அறிகுறை கொடுக்காது. இன்னொரு விஷயம் தம்பி, என்ன ஜாம்பி தாக்காம நீ பார்த்துக்கோ, உன்னை தாக்கிச்சுன்னா நீயும் அதுங்கிற மாதிரி ஜாம்பி ஆகிய அப்போ இந்த போலீஸ்காரன்னு சொல்லாது. அப்போத்தான் நோபிட்டாக்கான விஷயம் புரியுது. ஏதோ ஜாம்பி அம்மா கழிச்சா அம்மா ஜாம்பி ஆகி அப்பா அந்த மாதிரி நேர்மையை கொண்டாந்து நோபிட்டா புரிஞ்சுக்கிறான். இங்கே போ தம்பி, இந்த சிட்டிவிட்டிங்கா போ, இது உனக்கு சேஃப் இல்லை, ஆனால் இங்கே போயிடு, போக வழியை நீ மரியா ஒசாவா நீ பார்த்தா வீட்டு நீ சொல்லிடு, நீங்கள் செஞ்ச ஒழிக்குமா நன்றி, அதை நான் எப்போ அழைப்பானே என் சாப்பா நீ சொல்லிடு அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார மண்டி குஞ்சாது. நோபிட்டாவை பார்த்து என்னாச்சு போலீஸ்கார சொல்லி கிட்ட போவால. இந்த போலீஸ்கார பேச்சு முழுசு இல்லாமல் இருக்காது. நோபிட்டா அந்த போலீஸ்கார இறந்து போயிட்டா புரிஞ்சுக்கிறான். நோபிட்டா அந்த போலீஸ்காரை பார்த்து நீங்கள் சொன்ன அந்த 2 பேரை போய் பார்த்து நீங்கள் சொன்ன சொல்லேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். சோகமாக நோபிட்டா நடக்க அப்போ அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகும். இன்னும் யார் பாசி நோட் பண்ணுவான், இன்னும் திரும்பி பார்ப்பான். போலீஸ்கார ஜாம்பியா ஆயிட்டாரு.
அவர் ஜாம்பி வந்து பார்த்த நோபிட்டா வந்து அழிச்சு நிற்க என்ன பண்ண நோபிட்டா போலீஸ்காரர்கிட்ட கண்ணை வந்து வச்சு நீட்டான். நோபிட்டா வந்து நல்லா செய்ய தெரியும். இப்போ அவன் யாரும் கொண்டு கிடையாது. அதுக்கு வந்து தயங்கி நிற்கிறான். இந்த அரண் வந்து தப்பிக்கணும்னு சொல்லி மாசம் டேட்டை நின்று வச்சான். ஜாம்பியை போலீஸ்கார வந்து தாண்டி வர அப்போ நோபிட்டா அந்த ஜாம்பியா போலீஸ்கார வந்து சுட்டுட்டான். நோபிட்டா ரொம்ப வருத்தப்பட்டான். முறையா நம்ம கையால் ஓடி போய்க்கணும். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தான். ஆனால் இருந்தாலும் இந்த குணத்துக்கு சொல்லி போகிறான். போய் இந்த சிட்டி வெட்டிங்க தூரம் போய் சேஃப்டாக இருக்கான்னு சொல்லி நோபிட்டா வந்து கிளம்பி போகிறான். நோபிட்டா ஸ்கூலுக்கு வந்தான். ஸ்கூலில் போய் வந்து நம்ம சேஃபாக இருக்கான்னு சொல்லி ஸ்கூலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஆனால் ஸ்கூல் வந்து அவன் மட்டும் நமக்கு தெரியாது. இதான் நம்ம தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை பார்த்தா தான் தெரியும்.